நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. கொடுத்து வச்ச மருமக நீங்க. மாப்ள, யாரா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா பேசுங்க. யாரு போன்ல? பூஜா தான். ஓ, பேசிருங்க. என்னன்னு கேளுங்க. பூஜா, சொல்லு பூஜா. அண்ணே, எப்படிண்ணே இருக்க? இருக்கேன் பூஜா. நீ எப்படி இருக்க? அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, நீ சாப்பிட்டியா? இல்லண்ணே, இங்க யாரும் நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து நிம்மதியாவே இல்ல. அம்மா, அப்பா, அண்ணன் யாருமே சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. என்னாலயும் நிம்மதியாவே இருக்க முடியல. திருவண்ணன் ஏன் இப்படி இருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இங்க இருந்து நீயும் அண்ணியும் சவால் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இந்த கல்யாணம் நான் நினைச்சபடி நடக்கணும். இல்லைன்னா என் கருமாதி தான் நடக்கும். எது நடக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு எல்லாரையும் பயமுறுத்துதுன்னு